ஓகே. ஸோ அது மாரியும் இது எல்லாம் பாசிபிள் எரர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இது 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 மட்டும்தான் வருமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்ஸ் எரர்ஸ் வரும். மேஜராக இந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆத்தென்டிகேஷன் ரெக்யர்டு அப்படிங்கிறதுனால தான் அந்த பிஓபி ஆத்தரைஸ்டு இல்லாததுனால அது வரும். அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. அது 2ஐயும் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள், இந்த கான்டாக்டர்ஸில் கான்டாக்டோட பேஜ் வியூவில் போய்ட்டு இது நாம் இந்த பொதுவாக நாமவே ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணால் அதில் ரைட் கிளிக் பண்ணி உங்கள் நேமில் ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ க்ரியேட் பண்ணுவீங்க. அதோட இண்டெக்ஸ் பேஜுக்கு போவீங்க. பட் இங்கே ஆல்ரெடி இருக்கிற கான்டாக்டை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வியூஸ்குள்ளே போனீங்கன்னா ஹோம் கண்ட்ரோலர் இருக்கும். அந்த ஹோம் கண்ட்ரோலர் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் இங்கே இருக்குது. இதில் தான் இங்கே இருக்கிறோம். இது பை டிஃபால்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாம் கிரியேட் பண்ண வியூ மாடலை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மாடல் இமெயில் டெமோ மாடல் டாட் இமெயில் ஃபார்ம் மாடல் அப்படிங்கிறது நம்மளோட வியூ மாடல். இதுதான் கண்டெய்னர். ஸோ இப்போ இது ஹெட்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுக்குறது கான்டாக்ட். இது என்ன கொடுக்குறீங்களோ அது டைட்டிலில் வரும். இதை விட்டுருங்க. ஓகே, இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட இருக்கலாம். யூஸிங் HTML பிகின் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஃபார்மோட ரேசர் சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஒரிஜினேட்டிங். ஃபார்ம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓப்பன் பிரேஸ் போட்டுக்கிறோம். இது ஏன்னா ரேசர் நம்ம படித்தாகணும். HTML ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன் அப்படிங்கிறது ரேசரில் ஒரு சிண்டாக்கு. இது ஒரு சிவியர் செக்யூரிட்டி ரீசனுக்காக கொடுக்குறது. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். பட் இது கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது SSL எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். சென்டிவர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு HTML பொருளை கொடுத்துட்டு இது டிவ் கிளாஸ் ஃபார்ம் குரூப். இந்த கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டைல் ஷீட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே. இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது பை டிஃபால்ட்டாக இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குது. அதோட காலம் தான் இது எல்லாமே. பட் இந்த ஸ்டைல் ஷீட்லாம் இல்லாமல் கூட நீங்கள் ப்ளைனாக கொடுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. லேபிள் ஃபார் எம் கோஸ் டு எம் டாட் ஃபார்ம் நேம் அப்படிங்கிறது இந்த மாடலில் உள்ள ஃபார்ம் நேமு அப்படிங்கிறதுக்கு ஒரு டிவ்ல கிரியேட் பண்ணுறோம். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஃபார்ம் நேம் இது லேபிள், இது டெக்ஸ்ட் பாக்ஸ் கோஸ் டு டெக்ஸ்ட். அது நியூ அட் கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு CSS ஃபைல் தான். இது நாட் மண்டேட்டரி. நம்ம CSS ஆட் பண்ணால் அழகாக வரப்போகுது. அப்படி இல்லைன்னா ப்ளைனாக வரும். இது வேலிடேஷன் மெசேஜ் இந்த 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 பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேலிடேஷன் எரரை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு எம் கோஸ் டு எம் டாட் ஃபார்ம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை ஒரு டிவ்வில் நம்ம செட் பண்ணிடுறோம். இது ஒரு டிவ். இது ஃபஸ்ட்டு யூஸர் தன்னோட நேமை என்ட்ரு பண்ணுறது. அடுத்தது அதே தான் ஃபார்ம் கிளாஸு ஃபார்ம் குரூப்னு கொடுத்துருக்கோம். ஃபார்ம் டிவ் கிளாஸுக்கு இது கிளாஸ் அப்படிங்கிறது CSS ஃபைலு. ஒன்றும் கிடையாது. டிவ் எப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த ஃபார்ம் குரூப்பில் அந்த கலரில் அந்த டிவ் வரப்போகுது. ஓகே, அது நம்ம CSS கிளாஸ் எடுக்கிறப்ப பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே டிவ் ஓப்பன் பண்ணுறோம், டிவ் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. HTML லேபிள் ஃபார் லேபிள் ஓப்பன் பண்ணுறோம். எம் கோஸ் டு எம் டாட் ஃபார்ம் இமெயில். இது இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ். இது லேபிள், இது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அதேமாரி தான் அவரோட மெசேஜ் என்ட்ரு பண்ணுறதுக்கு கீழே சப்மிட் பட்டனை கொடுத்துட்டு கிளாஸ் அதுக்கு ஒன்று கால் பண்ணுறோம். வேல்யூ சென்டுன்னு வைக்கும். இங்கே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட்னு வரப்போகுது. ஓகே, கீழே ஸ்கிரிப்ட் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பை டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கு. இங்கே உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்டோ ஜேக்குரியே என்னவோ அதெல்லாம் ரெண்டர் பண்ணிக்கிறாங்க. அது பின்னாடி பார்ப்போம். இதுதான் வியூவோட கோடு. இதில் பை டிஃபால்ட்டு வேறு இருக்கும். இந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் இப்போ கமெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட நான் இந்த இமெயில் டெமோவை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட்டு டெமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம அதை எப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் இமெயில் டெமோ 1 அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒர்க் ஆகும். என்ன ரீசன்னா எரர் வராது. மஸ்ட்டு இந்த ஃபார்ம் ரன் பண்ணுறப்ப என்ன இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா அடுத்தபடியாக நீங்கள் கண்ட்ரோலரை போய்க்கிங்க. கண்ட்ரோலரில் போயிட்டு அங்கே யுவர் பாஸ்வேர்டுன்னு நான் கொடுத்து அக்சஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, நான் இப்போ இங்கே பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டோ இங்கே கொடுத்தாலும் வரும். இல்லைன்னா இது மறுபடியும் இந்த எரர் வரும். ஓகே, இந்த பாஸ்வேர்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு இப்போ பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு ஒரு முறை பல்ப் கொடுக்குறோம்.
பில்டு கொடுத்தோம்னா சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபார்மை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணி நமக்கு அந்த மெயில் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாசிபிள் எரர்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து போய் பார்க்குறோம். இப்போ இங்கே ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஜிமெயில் என்னோடய மெயிலு, அதனால் நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹாட்மெயில்னால் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணி யாகுன்னா யாகு. சார் இப்போ நான் சர்வர் வந்து நான் ரியல் டயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க enquiry.xyz.comக்கு பண்ணுறேன் சார்னா அந்த enquiry.xyz.com வெப் ஆக்சஸ் இருக்கும், அங்கே போய்க்கணும். அல்லது அவங்களோட அந்த டொமைன் உங்களுக்கு ப்ரொவைடர் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறவங்கள்ட்ட சார் பிஓபி எனேபிள் பண்ணுங்கன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சுச்சுவேஷன் ஓகே. இங்கே செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மொரோவர் இது ஆல் செட்டிங் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே லோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் என்ன ஆகும், லோடாகவும் கொஞ்சம் கரெக்டாகும். ஃபார்வேர்டிங் அண்டு பிஓபி ஐமேப்னு வரும். இங்கே ஸ்டேட்டஸ் பிஓபி நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன், அதனால் எனேபிள்டுன்னு காமிக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து எனேபிள் பண்ணணும். அந்த இடத்துல டிசேபிள்னு காமிக்கும், அதை எனேபிள் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட், ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். HTTP கூகுள் நாங்கள் செட்டிங்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இது எஸ்பெஷலி ஜிமெயிலுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ இதே கான்செப்ட்டு உங்கள் சர்வருக்கும் உண்டு. அதை எப்படி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி கேட்கும். அது என்ன கேட்கும், லெஸ் செக்யூர் அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணுவான்னு. லெஸ் செக்யூர் அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கேன். ஹலோ லெஸ் செக்யூர் ஆப்ஸ் ஆன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா இது ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு வந்து கொடுத்துரும். அதாவது நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக உங்கள் இமெயிலெல்லாம் வந்து வெளியில் கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டெல்லாம் யாரோ சம்படிஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்கெல்லாம் இதுமாரி பண்ணுறோமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு நீங்கள் அளவு இப்போ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த இமெயில் வரும் நீங்கள் பண்ணுறது. ஓகே, இது டெம்பரவரியாக கொடுத்துட்டு பிறகு நம்ம டிஸ்அலோவ் கொடுத்துட்றோம். பட் இந்த எஸ்பெஷலி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களோட ஓன் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் சர்வரில் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்க SMTP ஹோஸ்ட் பண்ணுற உங்கள் வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடரே அதை அவங்க பண்ணிவிடுவாங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க மட்டும் இந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒன் பாயிண்ட். இதுதான் இது பண்ணியும் இந்த எரர் வருது சார், நான் அதை பண்ணிட்டேன், எனக்கு ஆனால் அந்த எரர் மறுபடி இந்த சர்வர் ரெஸ்பான்ஸ்னு வருது சார் அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தில் ஆன்டிவைரஸ் என்ன ரன் ஆகுதுன்னு பாருங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே நான் கேஸ்பர்ஸ்கே ரன் ஆகுது, அதை எக்ஸிட் கொடுத்துருக்கோம். அது ப்ரொடக்ஷனை என்ன ஆகும், SSL வந்து சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணும், அதனால் அந்த எரர் வரும். ஸோ அதை இப்போ ரன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவுட்புட் வருதாங்கிறத செக் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை நம்ம கூகுள் க்ரோமில் ரன் பண்ணோன்னா கான்டாக்டர்ஸ் பேஜில் நம்ம ஏதாவது டைப் பண்ணால் அது நம்ம மெயில் ஐடிக்கு ரிப்ளை வரணும். சாரி, அந்த மெசேஜ் மெயில் வரணும். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் லேட் ஆகுது கொஞ்சம். நெட் கனெக்ஷன். ஓகே, இப்போ கான்டாக்டில் போகிறோம். லோட் ஆகிட்டு இப்போ நான் ஆல்ரெடி மேலே உள்ள இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு யுவர் நேம்னு வருதுங்களா, அங்கே நான் சொன்னேன்னா அப்போ நான் சந்திரன்னு ஆல்ரெடி எடுத்து, என்னால் இது நவம்பர் உள்ள இருக்குது. என்னோடய மெயில் சந்திர ஜிமெயில் மெயில். இங்கே வாட்டவர் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது இங்கே வரும். இங்கே வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா திஸ் இஸ் டெமோ இமெயில் ஃப்ரம் மை ஓன் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுமாரி நீங்களும் கொடுத்து பார்த்துருங்க. இது வருதான்னு பார்க்க போகிறோம். சென்டு கொடுத்து இப்போ இது இங்கே எரர் இல்லைன்னா எரர் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சென்டு ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் சென்டுங்கிற அந்த சென்டு பேஜுக்கு போகும். இது மறுபடியும் மாறி இருந்தால் எரர் வரும், அதாவது பாஸ்வேர்டு மிஸ்டேக்ஸ் ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் சென்டுன்னு வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய இன்பாக்ஸில்
திஸ் இஸ் டெமோ மெசேஜ் சப்ஜெக்ட் லைன் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தோம். அந்த கோடிங் இப்படியே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த என்னோடய இமெயில் ஐடி வந்திருக்கு. மெசேஜில் திஸ் இஸ் டெமோ இமெயில் ஃப்ரம் மை ஓன் ப்ரோக்ராம்ங்கிற மெசேஜ் இங்கே வந்துட்டு. ஸோ இப்போ எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் நம்மளுக்கு கொடுத்துட்டு திஸ் இஸ் டெமோ மெசேஜ் சப்ஜெக்ட் லைன் சப்ஜெக்டில் நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்தது. இது என்னோடய இமெயில் ஐடி ஃப்ரம்மாகவும் இருக்கும், என்னோடய இமெயில் ஐடியே டூவாகவும் இருக்கும். இது இப்போ அங்கே கோடிங்கில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். இதுதான் ஹவு டு ஓகே. இப்போ ஹவு டு சென்ட் இமெயில் யூஸிங் MVCங்கிற கான்செப்டை பார்த்து முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னாக்கே எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு கான்செப்டில் இனி இங்கிலீஷு தானா வருமோ இதே தான் வருமா அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து வருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரபுள் ஷூட்டிங் கூட வரும். பிசி ட்ரபுள் ஷூட்டிங், மொபைல் ட்ரபுள் ஷூட்டிங், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ இப்போது அடுத்த வாரம் வேறு ஒரு கான்செப்டில் புதுசாக சந்திக்கிறோம். அது வரைக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.